மல்லை சத்யா அவர்கள் டிவிகே அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அதாவது திராவிட வெற்றி கழகம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே திராவிட கழகம் எல்லாமே தமிழ்நாட்டில் முழுவதும் கப்பலாக போயிட்டு இருக்கு. இப்போ அவரும் திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. அதை பற்றி நல்ல மனிதன் மல்லை சத்யா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு புறம் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை திமுக தான் காசு கொடுத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லியிருப்பாங்களோ. இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுக அந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா வைகோ கொஞ்சம் இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு 10 சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும்னு கேட்பாருன்னு சொன்னால் அது முன்கூட்டியே மட்டம் தட்டுவாங்க. இப்போ முஸ்லீம் அமைப்புகளே பார்த்தீங்கன்னா, இப்போ தமுக இருக்குது. இப்போ தமுக மாநாடெல்லாம் போட்டு பெருசாக காட்டிட்டாங்க. இப்போ அவங்கள அடக்கிறதுக்காக தமிழ் சாரை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறாரு பாருங்க கலைஞர் ஸ்டாலின். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் திமுக அண்ணனுக்கெல்லாம் கை வந்த கல்ல. இப்போ எப்படி நம்ம இங்கே பேசிக்கும்போது டெல்லியை பற்றி பேசி நம்ம டிசைட் இருக்கணும். திறமையாக வாங்கிட்டவங்க. ஒரு விஷயம் பேசணும்னா அதை ஒரு கோடு இருக்குன்னா கோடை மறைக்க முடியாதுன்னு தெரியும். அண்ணன் பண்ணுறாங்க, பெரிய கோடு பக்கத்தில் ஒன்று போடும். அப்போ என்ன பேசுவோம், இவர் ஓவராக இங்கே பேசிட்டே இருக்கார், டெல்லியை பேசுவோம், உடனே டென்ஷன் ஆவார் ரஹீம் பாய், உடனே நம்ம இந்த விஷயத்தை தப்பிச்சிக்கலாம். இதுதான் இவங்களுடைய